எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் இன் ஆல் புதினா சேனல். நம்ம எல்லாருக்குமே பணியாரம் செய்ய தெரியும். பணியாரம் நம்ம நார்மலாக எப்போவுமே செய்கிற மாதிரி செஞ்சுருவோம். ஆனால் பணியாரத்தில் நம்ம ஏதாவது பழம் போட்டு செஞ்சுருப்போமா, அதுதான் இப்போ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இந்த வாழைப்பழம் பணியாரம் செய்கிறதுக்கு வெல்லம் 200 கிராம், அரிசி மாவு 150 கிராம், 2 வாழைப்பழம், மைதா மாவு 150 கிராம், ஏலக்காய் 1 டீஸ்பூன் அளவு, நெய் 3 டீஸ்பூன் அளவுக்கு, ஆப்பு சோட்டா மாவு சின்னதாக ஒரு சிட்டிகை அளவு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வெல்லம் பாகம் செய்ய போகிறோம். இந்த வெள்ளை பாகம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 200 கிராம் வெல்லத்தை போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது வெள்ளை பாகம் ரெடி ஆனதும் இதை வெடிக்கட்டி தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்ததாக இப்போ நம்ம வாழைப்பழம் அரைச்சி வச்சுக்க போகிறோம். வாழைப்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதை இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் எல்லா மாவையும் போட்டு பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம 150 கிராம் அரிசி மாவு, 150 கிராம் மைதா மாவு, அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தா வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்ச வாழைப்பழத்தோட கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். அதனால் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகம் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருந்தோம். அந்த வெள்ளைப்பாகத்தை இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். முதல்ல அரை டம்ளர் ஊற்றி நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க அரை டம்ளர் ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம்னா 5 நிமிஷம் கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கரண்டி போட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு கலந்தக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம கெட்டியாக இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாவு கொஞ்சம் கட்டி கட்டியாக அப்படியே இருந்துச்சு. அது ஏன்னா நல்லா தண்ணி இருந்து கொஞ்சம் நம்ம கரண்டியில் ஊற்றும் போது நம்ம தோசை மாவில் எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி நல்லா நழுவி வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம மூடி போட்டு ஊற விட்டுடலாம். இது எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம அந்த டைமில் பணியார கடாயை காய வச்சுக்கலாம். காய வச்சு நெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்துலேயுமே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம இப்போது பணியார மாவை ஊற்றிடலாம். இந்த பணியாரம் 5 நிமிஷத்தில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இதில் மூடி போடலை. மூடி போடாமலே இது எப்படி வேக்குது அப்படின்றதுக்காக இதை நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் மூடி போட்டிருந்தோம்னா 2 நிமிஷத்துலேயே இது நம்மளுக்கு வெந்துடும். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் வெந்துடும். மூடி போடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். வாழைப்பழம் இனிப்பு பணியாரத்தை திருப்பி போட்டக்கப்புறம் 2 நிமிஷம் நம்ம வேக விட்டாலே போதும், நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக 2 நிமிஷம் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லைனா இது தேஞ்சு போயிடும். இந்த பனானா இனிப்பு பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.